இது 1952 ஷிம்லாவில் நடக்கிற ஒரு ட்ரூ இன்சிடெண்ட். ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு அவங்க குழந்தை கூட விளையாடிட்டு அந்த ப்ரொஃபஸர் ஒய்ஃபுக்கும் ஹெல்ப் பண்ணுறவர் தான் நம்ம பியூன் ஹரிராம். அந்த ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் செகண்ட் பேபி டெலிவரிக்கு வெளியூருக்கு போன அப்புறம் அங்கே வின்டர் சீசன்றதால பயங்கரமான பனி புயல் பெய்யுது. அந்த நேரம் பார்த்து ஹரிராம்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. ப்ரொஃபஸரும் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸும் அவனை வண்டி வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவன் பாதி வழியில இறந்து போயிடுறான். பனிப்புயல் அதிகமானதால அவன் உடம்ப பாதி எரிச்சிட்டு மீதியை புதைச்சி வச்சிடுறாங்க. 3 மாசம் கழிச்சு கை குழந்தையோட வீட்டுக்கு வர ப்ரொஃபஸர் ஒய்ஃப் சாதாரணமாக விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்க ஒர்க் பார்க்கும்போது அவங்க முன்னாடி சடனாக ஹரிராம் விண்டோ வெளியே நிற்கிறாரு. ஆமாம், 3 மாசம் முன்னாடி இறந்து போன அதே ஹரிராம் தான். குழந்தைய கூடு, நான் விளையாடணும்னு கேட்குறாரு. அவன் இறந்துட்டான்னு தெரியாத அவங்க ஈவினிங் வா, குழந்தைய தூங்குதுன்னு சொல்லிடுறாங்க. இதை பற்றி அவங்க புருஷன்கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது பியூன் இறந்து 3 மாதம் ஆகுதுன்னு. அதனால் அந்த விண்டோ அவங்க ஓப்பன் பண்ணுறதே இல்லை. 2 வாரம் கழித்து விண்டோ ஓப்பன் பண்ணும்போது மறுபடியும் ஹரிராம் வரான். குழந்தைய கூடுன்னு ஆக்ரோஷமாக இந்த வாட்டி கேட்குறான். இதனால் பயந்து போய் 2 குழந்தையும் தூக்கிட்டு ஓடுறாங்க. பின்னாடி ஹரிராம் குழந்தைய கூடு அப்படின்ட்டு கத்திட்டே ஓடி வரான். கடைசியாக அவங்க காலேஜை வந்து அடையிறாங்க. அவங்க அம்மா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரூம் கதவை தட்டுறாங்க. தட்டிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க.